முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அனைத்துக் கட்சி கூட்டமானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய அனைத்துக் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். கூட்டம் தொடங்கிய உடனேயே முதலமைச்சர் 3 நிமிடம் உரை நிகழ்த்தினார். அந்த உரையில் ஒரு முக்கியமான தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கின்றார். அதன்படி தேசிய அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும், அதற்கான ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி அடுத்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு தற்போது இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலேயே மக்களவை தொகுதி இடங்கள் நீட்டிக்க வேண்டும், அதற்கான உறுதியை பிரதமர் நாடாளுமன்றத்திலேயே வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினையும் தமிழக அனைத்து கட்சி அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் மூலமாக முதலமைச்சர் பிரதமருக்கு முன்வைத்திருக்கின்றார். இந்த கோரிக்கைகளை முக்கியமாக முன்வைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய குறைந்தபட்ச கோரிக்கைகளை, அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லவும், மக்கள் மத்தியில் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தென்னிந்திய அளவிலே ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்குவது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவிற்கே தங்களுடைய அரசியல் முக்கியத்துவத்தை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மக்கள் தொகை கட்டுப்பாடு உள்ளிட்ட திட்டங்களை உண்மையாக செயல்படுத்தியதற்காக, முறையாக செயல்படுத்தியதற்காக மக்களவை இடங்களை குறைப்பது நியாயமற்றது என்பதையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த சமநிலையற்ற அநீதியான மறுசீரமைப்பு என்று மக்களவை தொகுதி இடங்கள் சீரமைப்பு தொடர்பாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்திய அரசியலில் தமிழகத்தின் குரல் நெரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். தென் மாநில அரசியல் உரிமைகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக மத்திய அரசினுடைய இந்த சீரமைப்பு நடவடிக்கை இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைந்து பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த சதியை முறியடிக்க அனைவரும் சேருவோம் என்ற ஒரு கருத்தையும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு முன்பாக எழுந்து முதலமைச்சர் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த இடங்களை அதே விகிதாச்சார அடிப்படையில் அதிகரிக்கும் பொழுது 848 இந்திய அளவில் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது எனவும், அவ்வாறு உயர்த்தினால் கடந்த காலங்களில் இருந்த மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து பார்த்தால் தமிழ்நாட்டிற்கு 22 தொகுதிகள் அதிகரிக்க வேண்டும். ஆனால் தற்போதைய மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து அந்த எண்ணிக்கையை அகில இந்திய அளவில் உயர்த்தினால் தமிழ்நாட்டிற்கு 22 இடங்களுக்கு பதிலாக 10 தொகுதிகள் மட்டும்தான் கிடைக்கும். எனவே 12 நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைப்பதை நாம் இழந்து விடுவோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு முன்பாக முன்வைத்திருக்கின்றார். அதே நேரம் மக்களவை தொகுதி இடங்கள் குறைக்கப்பட்டால் தமிழ்நாடு மக்களவை இடங்களை பொறுத்தவரை 8 எம்பிக்களை இழப்பதற்கான ஒரு அபாயம் இருப்பதாக முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். 2 விஷயங்களை முதலமைச்சர் தற்போது தெளிவுபடுத்துகின்றார். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு என்பது ஒவ்வொரு முறையும் கடந்த 2009ஆம் ஆண்டு வரை மக்களவை தொகுதிகள் அவ்வப்பொழுது சீரமைக்கப்பட்டு வந்தன. குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பிறகு அதன் அடிப்படையிலே மறுசீரமைப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டு அதன் வாயிலாக மக்களவை தொகுதி இடங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். எனவே மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு என்றாலே அது முழுக்க முழுக்க மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்துதான் மறுசீரமைப்பு செய்யப்படும். அதை தன்னுடைய பேச்சின் தொடக்கத்திலேயே முதலமைச்சர் குறிப்பிட்டு விட்டார். எனவே மக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் தான் மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் எனும் பொழுது தமிழ்நாட்டிற்கு 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று, தற்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு தன்னுடைய இடங்களை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும். அதாவது 39ஆக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கை மக்கள் தொகை குறைப்பின் காரணமாக 32ஆக குறைந்துவிடும், 8 இடங்கள் வரை குறைந்துவிடும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதன்படி 31 இடமாக குறைந்துவிடும், 8 இடங்களை தற்பொழுது மக்களவை தொகுதிகளை தமிழ்நாடு இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுவிடும் என்று முதலமைச்சர் கூறுகின்றார். அதாவது தற்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்தையும் மறுசீரமைத்தால் தமிழ்நாடு 8 தொகுதிகளை இழந்துவிடும். அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த 534 என்பது போதாது, இந்த எண்ணிக்கையை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்து அந்த விகிதாச்சார அடிப்படையிலே 848 இடங்கள் வரை எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தால் தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய விகிதாச்சாரப்படி 22 தொகுதிகள் கூடுதலாக கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து அந்த இடங்களை உயர்த்தினால் தமிழ்நாட்டிற்கு 22 எம்பிக்கள் கிடைக்க வேண்டிய இடத்திலே 10 எம்பி தொகுதியில் மட்டும்தான் கிடைக்கும். எனவே 12 தொகுதிகளை நாம் இழக்க நேரிடும் என்று ஒட்டுமொத்தமாக இந்த மறுசீரமைப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு மட்டும்தான் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற கருத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். ஒன்று, தற்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் தொகுதிகளை குறைத்தால் தமிழ்நாடு 8 தொகுதிகளை இழந்துவிடும்.
ஆனால் தமிழ்நாட்டிற்கு சமமாக மக்களவை தொகுதிகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு போன்ற திட்டங்களை முறையாக செயல்படுத்தாமல் தங்களுடைய மாநிலத்தின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாநிலங்களுக்கு வரக்கூடிய நாட்களிலே நமக்கு சமமாக தற்போது எம்பி இடங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நம்மை விட அதிக எம்பி இடங்களை பெற்று விடுவார்கள், அல்லது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் எம்பி தொகுதிகளை அதிகரித்தால் கூட 22 எம்பி தொகுதிகள் நமக்கு இருக்கக்கூடிய தற்போதைய எண்ணிக்கை அடிப்படையில் கிடைக்க வேண்டும். ஆனால் நாம் மக்கள் தொகையை குறைத்து விட்டதன் காரணமாக 22க்கு பதிலாக ஒரு 10 தொகுதிகள் மட்டும்தான் தருவார்கள், 12 தொகுதிகளை நாம் இழந்துவிட நேரிடும். எனவே தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் இது ஒரு அபாயமான பிரச்சனையாக உருவாகி இருக்கின்றது என்று முதலமைச்சர் குறிப்பிடுகின்றார். தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த கவலை, அது மட்டுமல்ல தமிழ்நாடு எதிர்கொள்ளப் போகின்ற முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக இந்த பிரச்சனை வரப்போகின்றது என்ற எச்சரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தில் தன்னுடைய கருத்தாக தெரிவித்திருக்கின்றார். எனவே அனைத்து அரசியல் கட்சியினரும் ஒன்று சேர்ந்து இந்த சதியை முறியடிப்போம் என்று அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தற்பொழுது முதலமைச்சர் இந்த அழைப்பினை வழங்கி இருக்கின்றார். மக்களவை தொகுதி இடங்களை மக்கள் தொகை அடிப்படையில் தீர்மானிப்பது தென் மாநிலங்களுக்கான தண்டனை என்று முதலமைச்சர் தன்னுடைய பேச்சிலே குறிப்பிடுகின்றார். வட மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை முறையாக செயல்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக முதலமைச்சர் தெரிவிக்கும் பொழுது குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை முறையாக செயல்படுத்திய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கின்றது. அதுபோன்று தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு முன்மொழிந்த திட்டங்களை முறையாக செயல்படுத்தியதற்காக தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலங்களுக்கும் தரப்போகின்ற தண்டனை தான் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைப்பு என்பதா என்ற ஒரு முக்கியமான கேள்வியினை மீண்டும் பிரதமர் உள்ளிட்ட அந்த முக்கிய தலைவர்களுக்கு முதலமைச்சர் எழுப்பி இருக்கின்றார். சமநிலையற்ற அநீதியான மறுசீரமைப்பு இது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்திய அரசியலில் தமிழகத்தினுடைய குரல் இதன் காரணமாக நெரிக்கப்பட்டு விடும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆணித்தரமாக மக்களவை தொகுதி சீரமைப்பை எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் உள்ளோம். எனவே உறுதியான ஒரு தீர்மானத்தை இன்று நாம் நிறைவேற்ற வேண்டும், நீங்கள் அனைவரும் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் முன்பாக முதலமைச்சர் தன்னுடைய வேண்டுகோளை முன்வைத்தார். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் தன்னுடைய தீர்மானத்தை வாசிக்கும் பொழுது இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களில் பிரதிநிதித்துவ உரிமைக்கும் மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக கடுமையாக எதிர்க்கின்றது என்ற தீர்மானத்தை முதலமைச்சர் வாசித்தார். மேலும் அதன் தொடர்ச்சியாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை உண்மையாக செயல்படுத்தியதற்காக மக்களவை இடங்களை குறைப்பது நியாயமற்றது என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார். அதாவது பிரதமர் பாஜக ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் அவர்கள் அறிவிக்க வேண்டும். அதன்படி முதலமைச்சர் என்ன தெரிவிக்கின்றார் என்றால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே 2000ஆம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தான் நாடாளுமன்றங்களுக்கான மக்களவை தொகுதி இடங்கள் இருக்கும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். 2026ஆம் ஆண்டு வரை மக்களவை தொகுதிகள் உயர்த்தப்படாது என்று 2000ஆம் ஆண்டிலே அப்போதைய பிரதமர் உறுதியளித்திருந்தார். அதே நிலைப்பாடு அடுத்த 30 ஆண்டுகளுக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் பிரதமரே உறுதியளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நன்றி ராஜகுமாரன், உங்கள் தகவல்களுக்கு.